உங்ககிட்ட உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அத உங்களால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு சரியா 30 நிமிஷம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிமேகலை என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க. இவங்களை என்கொயரி ரூம்ல வைங்க. வாமா. வா. சந்தியா, சந்தியா, டிராபிக்ல கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தது ஒரே தலைவலியா இருக்குமா. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வா. இந்தடா காஃபி. சந்தியா எங்கம்மா? யாருக்கு தெரியும்? அவ எங்க போறா, எப்ப வருவான்னு ஒன்னும் சொல்றது இல்லையே. டேய், எல்லாம் நீ குடுக்கற இடம்டா. சரி, உனக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுக்கட்டுமா? என்ன சாப்பிடுற சொல்லு. ஏமா, சந்தியா எங்க போனான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? சொன்னா ஏதோ எதிர்ல வந்ததுனால நந்து கிட்ட சொல்ற மாதிரி சொன்னா. ஏமா, அவ சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அவ அடிச்சு புடிச்சு தானே ஓடணும். எல்லாத்துக்கும் அவ மேல தப்பு கண்டுபிடிச்சா எப்படிமா? இத பாருப்பா, உன் வைஃப பத்தி நான் எந்த தப்பும் சொல்லல. அவ கோஹினூர் வைரமா இருந்தா நீயே பொத்தி பொத்தி வச்சுக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? நீ கேட்டதுனால நான் சொன்னேன். ஓ நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். வர வர அவ பேச்சு செயல் எதுவுமே சரியில்லப்பா. ஏமா, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாளா? அவ பண்றது எல்லாமே தப்பா தானே இருக்கு. எதை சொல்றது, எதை விடுறது? ஏன் இன்னைக்கு நடந்த விஷயத்தையே எடுத்துக்கோ. பிருந்தாவோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அவ அண்ணன் தானடா முதல்ல போய் நிக்கணும். அதனடா ஒரு அண்ணனோட கடமை. ஆனா அவங்க பேங்க் மேனேஜர் வீட்ல போலீஸ் ரெய்டு பண்றாங்கன்னு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா அங்க இருந்துகிட்டே இவளுக்கு போன் பண்ணி போய் பார்க்க சொல்றான். இது என்ன நியாயம்? ஒரு பொம்பளையால ஹாஸ்பிட்டல்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி கீடி அலைய முடியுமா? ஆம்பளை பையன் தானே, அவன் தானே பொறுப்பா பாத்துக்கணும். இத கேட்டா அந்த முரளியோட பாச மலர் தங்கச்சி உன் பொண்டாட்டிக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதே. ஏதோ எமர்ஜென்சி ப்ராப்ளம்னா கூட பரவாயில்ல, அடிச்சு புடிச்சு ஓடலாம். அப்படி ஒரு நிலைமை இல்லாதப்ப எதுக்கு இவ இப்படி ஓடணும்? டேய், நீ வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போங்கன்னு தாண்டா சொன்ன. ஒரு மாமியாருங்கிற மதிப்பு வேண்டாம்? சரி, மாமியாருங்கிற மரியாதை தான் இல்ல, ஒரு வயசான பொம்பளைங்கிறதுக்காகவாவது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காடா. நான் கல்யாணமாகி வந்ததுல இருந்து என்னை யாரும் இந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணதே இல்லடா. அம்மா, இந்த விஷயத்துல சந்தியாவை பத்தி எனக்கு தெரியுமா. அவ அப்படி அவமரியாதை பண்றவ இல்லம்மா. உன் மேல பயங்கர மரியாதை வச்சிருக்காமா. மரியாதையா? ஏன் மேலையா? அத நீ தாண்டா மெச்சுக்கணும். டேய், நீ அவளுக்கு ஓவரா செல்லம் குடுக்கறதுனால என்ன அவ ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லடா. இத நீ இப்படியே விட்ட அப்புறம் உன்னையும் 10 பைசா கூட மதிக்க மாட்டா. 1000 சொல்லு, இத்தனை வருஷத்துல உன் அப்பாவை கேட்காம நான் ஒண்ணு கூட பண்ணதில்ல. அது எப்பேற்பட்ட முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி. சரி, உன்கிட்ட இன்னைக்கு அவ பேசிட்டு போனாளா? மெசேஜ் தானடா அனுப்பிச்சா? மீட்டிங்ல இருந்தா என்ன? மீட்டிங் முடிஞ்சா நீ பேசாமல போயிடுவ. இத பாருடா, எங்க காலம் மாதிரிலாம் இல்ல. இப்பெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களை கைக்குள்ள கண்ட்ரோலா வச்சுக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் வருத்தப்பட வேண்டியதாயிடும்டா. அப்புறம் இந்த ஊர் உலகம்லாம் ஒன்னதாண்டா கேவலமா பேசும். யோசிச்சுக்கோ,
அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். இன்னைக்கு ஏதோ அவசரம்னு மெசேஜ் பண்ணிட்டு போனா, நாளைக்கு அவ அண்ணன் சொன்னான்னு சொல்லிக்காம கொல்லிக்காம போனான்னா நீ என்னடா பண்ணுவ? இத பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனாலதான்டா நம்ம வீட்டு பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு அனுப்புறது இல்ல. ஆனா போற போக்க பார்த்தா நிலைமை தலைகீழா மாறிடும் போல இருக்கு. நீ பாத்துக்கோ, நாளைக்கு உன் மனசு சங்கடப்படக்கூடாதுடா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதான்டா முக்கியம். நான் சொல்ல சொல்ல கேட்காமையாடி போற. இனிமே உன்னை வாசல தாண்டி போக விடாம என் பையனை வச்சு பண்றேன் பாரு. சார் பேசிட்டீங்களா? சுஜாதா மேடம் விட்டுருவாங்களா? முரளி, நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கேஸ் புக் பண்ணி வாரண்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லயோ ரெக்வஸ்ட்லயோ எதுவும் பண்ண முடியாது. நீங்க போன்ல பேசினப்ப இது ஒரு சிம்பிள் கேஸா தான் இருக்கும்னு நினைச்சேன். அந்த ஆர்கே குரூப் பத்தின இல்லீகல் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு பார்த்தேன். ஆனா உள்ள போய் விசாரிக்கும் போதுதான் இதோட லார்ஜர் வெர்ஷன் வேற மாதிரி தெரிஞ்சது. மிஸ்டர் முரளி, இது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சீட்டிங் கேஸ். அது மட்டும் இல்லாம லேண்ட் கிராபிங்னு ஆர்கே குரூப் மேல அனுமார் வால் மாதிரி கேஸ் போயிட்டே இருக்கு. இதுல ஆல்ரெடி ஆர்கே குரூப் மேல சப்போர்ட் பண்ணதா சொல்லி 2 பேங்க் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் மிஸ் சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணும் போதே நான் பெயிலபிள் செக்ஷன்ல புக் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல அட்வான்டேஜான விஷயமே அவங்கள டைரக்டா குற்றம் சாட்டுற மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கல. அவங்களோட பர்சனல் பேங்க் ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராவே இருக்கு. என்ன, அவங்க வீட்டுல இருந்து 2 லட்சம் ரூபாய் கணக்குல வர பணத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கு மட்டும் ஆதாரங்களை காமிச்சோம்னா ஈஸியா அவங்கள பெயில்ல கொண்டு வந்துடலாம். நம்ம டிசி நேரா தீனதயாளனே பார்த்து பேசிட்டு வந்துட்டாரு. அதனால நான் சொன்ன டீடைல்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மண்டே அவங்கள கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணும்போது ஈஸியா பெயில் வாங்கிடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? அப்போ அவங்களை இன்னைக்கு வெளில எடுக்க முடியாதா? சாரி முரளி, உங்களுக்கு ராங் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க கூடாதுன்னு தான் பேசிட்டு வந்து சொல்றேன்னு சொன்னேன். யாரும் பெயில் மூவ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் டிசி தீனதயாளன் என்கொயரிய கோர்ட் டைம் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறமா ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. வாரண்ட் மட்டும் 4 மணிக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அதுவும் சேஃபா நான் பெயிலபிள் செக்ஷன்ல புக் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் சார், ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார். அவங்க அட்லீஸ்ட் நாளைக்காவது சுஜாதாவை ஊருக்கு போகும்படியா ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். முரளி, தயவு செஞ்சு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க. கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணதா இருந்தா ஒர்க்கிங் ஹவர்ஸுக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கணும். நாளைக்கு கோர்ட் லீவு, ஒர்க் பண்ணாது. திங்கட்கிழமை தான் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால மிஸ் சுஜாதாவை இப்ப பெயில் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாங்க. அவங்க லேடியா இருக்கிறதுனால ஒன்னு கோர்ட் ஜெயில வைப்பாங்க, இல்லைன்னா மகளிர் காப்பகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த கேஸ்ல இப்போதைக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நம்ம மீட் பண்ணி மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம். ஹலோ. என்ன முரளி சார், என்னாச்சு? உங்க பேங்க் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. போலீஸ்காரெல்லாம் நிக்குது. வெளியில போலீஸ்காரங்க கஸ்டமர்ஸ் யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இல்ல காவியா, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வழியா போயிட்டு இருந்தேன். சரி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு ஹலோ சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா அப்படியே காஃபி டே வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். என்னாச்சு முரளி சார்? ஏதோ என்கொயரி அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எவனோ ஒரு கிளையண்ட் சீட் பண்ணிட்டான்னு பாவம் மேனேஜர் சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் இங்கே தான் இருக்கேன். ஓ மை காட், சுஜாதா மேடத்தையா? ஆமாம். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல அவங்கள பார்த்தப்போ என் மேக்ஸ் டீச்சர் மாதிரி ஸ்ட்ரிக்டா எப்ப பார்த்தாலும் கடுக்கடுன்னு இருக்காங்களேன்னு நினைச்சேன். அப்புறம் என் செயினை பிளட்ஜ் பண்ண வந்தப்பதான் அவங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இப்ப என்ன சொல்றாங்க முரளி சார்? இந்த சீட்டிங்கில் இவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற ஆங்கிளில் போலீஸ் டவுட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதில் கொடுமை என்னன்னா, சண்டே கோயம்புத்தூரில் அவங்க பிரதர் கல்யாணம்.
சுஜாதா மேடம் ஃபேமிலி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. ஐயோ இவ்ளோ பிரச்சனையா? ஆமாம் காவ்யா, அவங்க என்னை கூட இருங்கன்னு பர்சனலாக கேட்டதுனால தான் இங்கே இருக்கேன். இங்கே போலீஸில் ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாராவது தெரிஞ்சாக்கா ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். யாரை பிடிச்சா நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முரளி சார், நீங்க கவலையை விடுங்க. எங்க அப்பாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்பா வீட்ல தான் இருக்காங்க. நான் உடனே வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் அங்க கூட்டிட்டு வரேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காவ்யா, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். எனக்கு நீங்க அவுட் ஆஃப் த வேல எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் சார். தேங்க்ஸ்மா. நல்லபடியா இந்த விஷயம் முடியட்டும், அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பாய் சார். பாய். என்னாச்சு? என்ன டென்ஷனா இருக்க வேணான்னு சொல்லிட்டு நீயே டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல, லைட்டா தலை வலிக்குது. ஆமா, பரத் எங்க? இங்கதான் விசிட்டர்ஸ் ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கான். இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ அண்ணே, சந்தியா பேசுறேன்னு. சொல்லுமா. இன்னைக்கு ஃபுல் டே நீ டென்ஷனா சுஜாதா மேடம் பிரச்சனையில இருந்ததால உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லல. என்னம்மா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லண்ணே, இங்கெல்லாம் ஒன்றும் இல்ல. மத்தியானம் நீ ஃபோன் பண்ணதும் நான் அவசரமா பணம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல மாமியார் என்ன தனியா போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. நந்து வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போக சொன்னாங்க. அவங்க கிட்ட இந்த பண விஷயத்த சொல்லல. சொன்னா பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு நானும் சொல்லாம வந்துட்டேன். ஆனா அவங்க வேணான்னு சொல்லும் போதே நான் கிளம்பி வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நந்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்காததுனால இந்த விஷயத்த அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். என்னம்மா, இது மத்தியானமா என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நான் வேற யார் மூலமாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. என்னால ஏமா உனக்கு கஷ்டம்? அதை விடுன்னு, அது டெய்லி நடக்கிற விஷயம்தான். இப்போ மணி 6:45 ஆக போகுது. நந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. நான் இல்லாததுனால அத்தை என் மேல இருக்கிற கோவத்துல அவர்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சண்டைய பெருசாக்கிடுவாங்க. அதானே உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். நான் நாளைக்கு மத்தியானம் திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறேன்னு. வச்சிட்டுமான்னு? சரி, நீ கிளம்புமா. அந்த பணத்தை சீக்கிரமா கொடுத்துட்றேன்னு நந்து கிட்ட சொல்லிடு. சரிண்ணே. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது அத்தை தான் பேசினாங்க. பிருந்தா புருஷன் எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. நான் விஷயத்த சொன்னேன். இன்னும் கிளம்பலையான்னு கேட்டாங்க. நான் கிளம்பிட்டேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் செல்ல ஆன்லயே வச்சிருக்கேன். சரியா? மாமா பாத்துக்கோக்கா, நான் வரேன். என்னப்பா, இன்னும் முடியலையா? அப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா. முரளி சார் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வரேம்மா, 2 நாளா ஷேவ் பண்ணல. அங்க கமிஷனர் ஆபீஸ்ல டிஜி எல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் நீட்டா போகணும்ல, அதுக்கு தான் நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். இல்ல நேரா போனாதான் காரியம் நடக்குங்கிற. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அப்பா, நீங்க ஷேவ் பண்ணாம போனா கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்களா என்ன? அப்பா,
அப்பா சுஜாதா மேடம்க்கு இருக்கிற டென்ஷனை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. ஃபாஸ்ட் பண்ணுங்கப்பா. அப்பா என்னப்பா இது சின்ன பசங்க மாதிரி? நம்ம போறதுக்குள்ள அங்க ஏதாவது தப்பாட போகுதுப்பா. காவியா கொஞ்சம் வெயிட் பண்றியா? நீ இவ்வளவு அவசரப்பட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம கமிஷனர் ஆபீஸ்க்கு முதல்ல போக மாட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஐயோ, முரளிக்கும் சுஜாதாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட இன்டென்ஷனை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேம்மா. அதுக்காக என்னோட ப்ரெஷரை ஏத்தி விட்டுறாத என்ன? அரெஸ்ட் பண்ற வரைக்கும் தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்டா ஆக்டிவா இருப்பாங்க. ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டா எல்லாமே ஸ்லோ ஆயிடுமா. இத பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அப்பா சும்மா லெக்சர் எல்லாம் கொடுக்காதீங்கப்பா, வாங்கப்பா போலாம். லெக்சருக்கு இல்லம்மா, போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீ நல்லா புரிஞ்சுக்கலமா. போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ற மாதிரி சுஜாதா மாதிரி மேனேஜர் கேடர்ல இருக்கிறவங்கள அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் இருந்தாதான் வாரண்டே வாங்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரைடே, இப்பவே மணி 5 ஆக போகுது. கோர்ட்டு முடிஞ்சிருக்கும். நாளைக்கு சாட்டர்டே, அப்புறம் சண்டே. இந்த 2 நாளும் கோர்ட்டு கிடையாதுமா. என்ன ப்ரெஷர் கொடுக்கறதா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம். வாரண்ட் வாங்கிட்டாலோ எஃப்ஐஆர் போட்டாலோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் பெயிலே கொண்டு வர முடியுமா. அதனால அங்க வந்து எதுவும் நடக்கலன்னா தேவையில்லாம நீ அடம் பிடிக்காத. ஓகே? ஐயோ அப்பா, நீங்க லெக்சர் கொடுத்ததெல்லாம் போதும், வாங்கப்பா ப்ளீஸ். சரிம்மா, இந்த வரேன். என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, இப்போ ஒரே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வராங்க. நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். சுந்தரி, நானும் காவியாவும் சத்யம் தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். உன்னையும் கூப்பிடலாம் பாக்குறியா? அது இங்கிலீஷ் மூவி, உனக்கு புரியாது. நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே? ஒன்னும் இல்ல, நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. நாங்க ஒரு சேஞ்சுக்கு நல்ல ஹோட்டல்ல நல்ல ஃபுட்டா சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே? வாமா. ஆமா, இவர் பெரிய இங்கிலீஷ் வாத்தியார், இங்கிலீஷ் படம் பார்க்க போறாராம். வாங்களேன். யார் வேணான்னா? நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? எப்படி நல்ல ஹோட்டல்ல நல்ல டிஃபனா சாப்பிட்டு வருவாங்களாம். இப்ப வேணா டிஃபன் வெளியில சாப்பிட்டு வரலாம், காலையில என்கிட்ட தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன். பிரகாஷ், போனதுமே இதெல்லாம் வேர் பண்ணி பாத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல இல்ல சைஸ் பத்தல அப்படின்னா நோ ப்ராப்ளம், மாத்திக்கலாம். இந்த ஷாப்போட ஓனர் அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். ஓகேவா? அக்கா, நீங்களும் சீக்கிரமா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏர்லி மார்னிங் பூஜை இருக்கு. ஓகே? என்னாச்சு? ரெஸ்டாரண்ட்ல போன் வந்ததுல இருந்தே நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? நோ நத்திங். கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. பிரகாஷ், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அத்தை மாமா எந்த ஃப்ளைட்ல வராங்கன்னு தெரிஞ்சுதா? அது இல்லம்மா, அவங்க கூட ஒர்க் பண்ற முரளி எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நான் ஃபாலோ அப் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் கிளம்புறேன். வரேன் பிரகாஷ். பாய் பிரகாஷ். பாய். மாமா, போன்ல ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அது என்னோட கிளையண்ட் கிட்ட பேமெண்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன். சப்ளை பண்ணி 1 வாரம் ஆச்சு, இன்னும் பணம் வரல. அதான். சரி, வாங்க போலாம். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம சுஜாதாவும் மற்றவங்களும் இங்க வந்து சேரணும்.
யாரோ பண்ண தப்புக்கு அக்கா ஏன் கஷ்டப்படணும்? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எது எப்படி போனாலும் சரி, நித்யாக்கா எனக்கு நடக்கிற கல்யாணம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடக்கணும். ஹலோ சேகர், நாம மோசம் போயிட்ட சேகர். நம்ம மான மரியாதை போச்சு, குடியே முழுகி போச்சுப்பா. என்னாச்சு மாமா? நம்ம சுஜாதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. என்னது? சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா?